பிரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக சொல்கிற மாதிரி ஒரு கொழுப்பாலான ஒரு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ கொழுப்பாலானது நம்ம சொல்லும்போதே நமக்கு தெரியும் அது மிருதுவாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு திங் அது மிருதுவாக இருக்கிறது நார்மல், சாஃப்டாக இருக்கணும். ஒருவேளை சாஃப்டாக இல்லாமல் ஒரு சீத்தாப்பழ தோல் மாதிரியோ இல்லை ஆரஞ்சு பழ தோல் மாதிரியோ கரடு முரடாவோ வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா அது வந்து அப்நார்மல். நமக்கு அந்த மாதிரி நார்மலாக இருந்துட்டு இருந்தவங்களுக்கு சடனாக ஒரு ஹெவினஸ் தெரியுது, பெயின் வருதுன்னா உடனே ஒரு மருத்துவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிரெஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரெஸ்ட்டை வந்து 4 இதாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இந்த 4 பகுதிகளையும் தனித்தனியாக நம்ம செல்ஃபாக பார்க்கணும். இங்கேருந்து நம்ம அழுத்தி பார்க்கணும். ஒவ்வொரு பகுதியில் அப்படின்னா அழுத்தி பார்க்கும்போது அதில் வித்தியாசமான ஒரு வீக்கங்களோ இல்லை கட்டிகளோ ஏதாவது தெரியுதாங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அது சாஃப்டிங் நேச்சர் இல்லை, அதாவது மிருதுவா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் திங்கே நமக்கு அது அப்நார்மல் எடுத்துக்கலாம். சாஃப்டா இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு கட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கட்டியை மட்டும் இப்படி நம்ம ரோல் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா நல்லா ஒரு உருளை கோழி குண்டு மாதிரி தனி உருளையாகவே தெரியும்.